அன்பு குழந்தைகளே, ஒரு இனிமையான கதை கேட்க ஆசையா? இப்போ ஆமை அண்ணனும், தும்பித் தங்கையும் பத்தி நாம கதை கேட்கப் போறோம். ஒரு பெரிய அழகான குளம் இருந்துச்சு. அந்த குளத்துல ஒரு பொறுமையான ஆமை அண்ணன் இருந்துச்சு. அது மெதுவா, நிதானமா எதையும் செய்யும். அதே குளத்துல ஒரு சுறுசுறுப்பான தும்பித் தங்கையும் இருந்துச்சு. தும்பித் தங்கை ரொம்ப வேகமா பறக்கும். ஒரே இடத்துல நிக்கவே நிக்காது. ஆமை அண்ணனும், தும்பித் தங்கையும் ரொம்ப நல்ல நண்பர்கள். ஒரு நாள் குளத்தோட நடுவுல ஏதோ ஒண்ணு பளபளன்னு மின்னுச்சு. அடேங்கப்பா! அது என்னவா இருக்கும்?ன்னு எல்லா விலங்குகளும் ஆச்சரியமா பார்த்தாங்க. ஆனா, யாருக்கும் அது என்னன்னு தெரியல. எப்படி போய் பார்க்கறதுன்னும் புரியல. தும்பித் தங்கை வேகமா அந்த பளபளப்பான பொருள சுத்தி பறந்துச்சு. "என்ன அண்ணா? அது என்னன்னே தெரியலையே!"ன்னு யோசிச்சுச்சு. ஆனா, ஆமை அண்ணன் பொறுமையா உக்காந்து யோசிச்சுச்சு. அப்ப ஆமா அண்ணன் ஒரு திட்டத்தை யோசிச்சுச்சு. நான் மெதுவா தண்ணிக்குள்ள போய் அந்த பளபளப்பான பொருள பார்த்துட்டு வர்றேன்னு முடிவு செஞ்சுச்சு. மெதுவா தண்ணிக்குள்ள இறங்கிச்சு. ஆமா, அண்ணன் எவ்ளோ பொறுமையா நீந்தும் தெரியுமா? தும்பித் தங்க மேல பறந்துகிட்டே, "இங்க அண்ணா, இந்த பக்கம் வா அண்ணா"ன்னு ஆம அண்ணனுக்கு வழிகாட்டிச்சு. ஆமா, தும்பித் தங்க மேல இருந்து பார்த்து, ஆம அண்ணனுக்கு எங்க போகணும்னு காட்டிச்சு. மெதுவா ஆமை அண்ணன் அந்த பளபளப்பான பொருளுக்கு பக்கத்துல போச்சு. அடடா! அது ஒரு அழகான வண்ண வண்ண கற்கள் நிறைந்த ஒரு பெட்டி. தும்பித் தங்கையும் பக்கத்துல வந்து ஆச்சரியமா பார்த்துச்சு. ஆமை அண்ணன் ரொம்ப பொறுமையா அந்த பெட்டிய திறந்துச்சு. உள்ள என்ன இருந்துச்சு தெரியுமா? அழகான மின்னுகிற முத்துக்களும், தங்க கற்களும் இருந்துச்சு. எல்லாமே குளத்துல வாழ்ற விலங்குகளுக்கு பரிசா இருந்துச்சு. ஆமா, அண்ணனோட பொறுமையும் தும்பித் தங்கையோட வேகமும் ஒண்ணு சேர்ந்ததால, எல்லாரும் சந்தோஷமா அந்த பரிசுகள பகிர்ந்துக்கிட்டாங்க. பொறுமையும், வேகமும் ஒண்ணு சேர்ந்தா, எது வேணாலும் சாதிக்கலாம், இல்லையா? இனிமையா தூங்குங்க செல்லங்களே! எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து, மேலும் பல அழகான தமிழ் கதைகளை கேட்டு மகிழுங்கள்.